எந்த ஒரு தம்பி? அம்பலத்தடி. சூப்பர் பாருங்கள், எவ்வளோ மாடு போகுது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாடல் எங்கே தம்பி அடைஞ்சிருக்கேன்? நம்ம பார்த்தோமே, எருவெல்லாம் மூட முடிய அள்ளிக்கிட்டு இருந்தாங்களே. எருவெல்லாம் மூட முடிய எங்கே அள்ளி கொண்டு போகிறாங்க? ஃபேக்ட்ரிக்கா? ஃபேக்ட்ரிக்கு என்னத்துக்காக? அது மட்டும் இல்லை தம்பி, சொன்னேன் அந்த எருவெல்லாம் வந்து அந்த புதைக்கிறாங்களா, ஆகலாம் புதைக்கிறதுக்காக மேலே அடுக்குவாங்க தெரியுமா? அதெல்லாம் தம்பி ஆச்சரியமாக பார்த்து சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. பாருங்கள், இந்த மாடுகள்லாம் சாணம்லாம் போடுது, அதெல்லாம் எடுத்து வெளிநாடுகள் கூட அனுப்புகிறாங்க. மூட்டை மூட்டை நான் வரும்போது பார்த்தோம், மூடையாக அடுக்கி லாரியில் ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க. நான் எங்கடா அடிக்கிறேன் பார்த்துக்கிட்டே இருக்குது. மாங்குளம் வழியாக போனேன், திருப்பணம் போகலான்னு போனேன். இந்த தம்பியை பார்த்தேன். என் தம்பி எங்கள் ஸ்கூலில் நான் படித்த எம்சி ஸ்கூலில் படித்தான். அவன் கேட்டேன், எங்கள் ஊர் மாங்குடி இங்கிட்டு இருக்குது சார், இங்கிட்டு கூப்பிட்டுட்டு போனேன்னு சொன்னேன். தம்பி ஆசை நிறைவேற்றணும்ல, அவங்க ஊரில் விட்டுட்டு அப்படியே திருப்பணம் போகலான்னு வந்தேன். பசங்களோட, சின்ன பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே ஒரு தனி சந்தோஷம்தான். எவ்வளோ மாடு போகுது பாருங்கள். அது மேய்க்கிறதுக்கே 4-5 ஆள் மட்டும்தான் இருக்காங்க. இப்படியே போகிறாங்க பார்த்தீங்களா. பால் அந்த காலத்துலலாம் பசு, இது மாடு அந்த இடத்துக்கு போனோம்னா தயிர், மோர், பாலெல்லாம் ஓசியாகவே கொடுப்பாங்க. தயிரெலாம் அவ்வளோ கட்டி கட்டியாக இருக்குன்னா இப்போல்லாம் அவ்வளோ இல்லவே இல்லை. அழகாக இருக்குது. இப்போ நெல் விளைச்சல் எதுவுமே இல்லை இதில். அப்புறம் மழை காலத்தில் மட்டும்தான் பயிர் விளைச்சல் இருக்கும். பாருங்கள், இங்கே மாடு வருது பாருங்கள். இங்கே அப்படியே பற்றிட்டு போகிறாங்க. விளைச்சல் இல்லாதனால அவங்களுக்கு மாடுகளுக்கு மேய்க்கிறதுக்கு ஈஸி, இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். அழகாக இருக்குது. தம்பிகளோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். தம்பி எத்தனை படிக்கிற? நீ தம்பி நல்லா படிக்கணும். படித்து என்னவா ஆக போகிறீங்க? டாக்டர். நீயே? போலீஸ். சூப்பர். நிறைய பேர் நான் கேட்குறேன், நிறைய பசங்க போலீஸ் தான் சொல்கிறாங்க. ஏன் காரணம்? என்ன காரணம்? அதுதானே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேட்டுப்போம். நிறைய வீடியோஸ் நான் கேட்டிருக்கேன் பசங்கிட்ட. எல்லாமே வந்து சில நேரம் போலீஸ் தான் சொல்லுவாங்க. ஆனால் குற்றங்கள் அதிகரிச்சிருச்சு. அதை பசங்களால் பார்த்துக்கிட்டு தாங்கிக்கிட்டு பொறுத்துட்டு இருக்க முடியல. ஏதாவது செய்யணும், சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, சூப்பர். அருமை அருமை அருமை. அழகாக இருக்குது. எங்கள் ஊர் பக்கத்தில், எங்கள் ஊர் காஞ்சனகுளம், எங்கள் சொந்த ஊர் கருவக்குடி. காஞ்சனகுளத்துலேருந்து அப்படியே மாங்குடி வெளியாக போயிட்டு அம்பலத்தடி தான் எங்களுக்கு போஸ்ட்டு. அம்பலத்தடி வெளியே அப்படியே போனால் எங்கள் ஊர் வந்துடும். அங்கே திருப்போணம் வந்துடும் பக்கத்தில். இன்றைக்கி ரிலாக்ஸ். இன்றைக்கி திருப்போணத்தில் ஒரு வேலை, அதை பார்க்குறதுக்காக அப்படியே போயிட்டுருக்கேன். போகிற வழியில் இந்த மாடுகள்லாம் பார்த்தேன். என்னோடய வீடியோ பார்த்துருப்பீங்க. மாடு நிறையா இருக்கும். இந்த மாடு திரும்ப பார்த்தோன்னா திரும்ப எடுக்கணும்னு தோணிச்சு. ஏன்டா மாடாக போடுறேன்னு நினைக்காதீங்க. சின்ன வயசில் பார்த்த அனுபவங்களை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சந்திரன் வனன். அருமையாக இருக்குது பாருங்கள் மாடுக்கு. கிராமத்து லைஃபே வித்தியாசங்க. அந்த காற்றோட எங்கேயா உங்களுக்கு கிடைக்குமா? இயற்கை. அது வெயில் அடிக்குது. இப்போ சாயந்தரம் நேரம் போனீங்கன்னா காற்றோட்டம் அருமையாக இருக்கும். இந்த ரோடு வெயிலாக இருந்தாலும் அந்த மாடு தான் கண்டுக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருக்கும். இப்போ வெயிலாக இருந்தாலும் வெயிலில் நின்று பால் கொடுத்து போதாங்க. இதாங்க அம்மா பிள்ளை பாசம் சொல்கிறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சந்திரன். தேங்க்ஸ்.